எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எப்போவுமே இந்த நல்லா வர காஜு கட்லிங்க அவசரமாக இன்னைக்கு கிளம்பணும், செஞ்சு எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறப்ப தாங்க காமெடி பண்ணி விட்டுருச்சு. மறுபடியும் லைட்டாக சக்கரை கலக்கி அது கிண்டுறதுக்கு கை வலிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அதனால் அவரை கூப்பிட்டு தான் கிண்டிட்டு இருந்தேன். இது பார்க்குறக்கு என்ன மாதிரி இருக்குங்க, சட்டியில் இருக்க ஓட்டையை அடைக்கிறதுக்கு பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தானே இருக்குது. அப்புறம் அப்படியே பக்கத்தில் இருக்க ஆனந்தா ஸ்வீட்ஸ் போயிட்டு கொஞ்சம் ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இன்றைக்கி இன்னொரு மாமாவோட தோட்டத்துக்கு தாங்க போக போகிறோம். வாங்க சேர்ந்தே தோட்டத்துக்கு போகலாம். ஆனந்தாஸில் தேன் மிட்டாய் மிஸ் பண்ணுவோமாங்க? எவ்வளோ பேத்துக்கு இது பிடிக்கும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இன்றைக்கி இந்த எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட் பார்க்க போகிறப்போ ஒரு படபடப்பாக இருக்கும் இல்லைங்க, அது மாதிரி தான் இன்றைக்கி போயிட்டுருக்குறோம். எதுக்கு தெரியுமாங்க, மாமா பொண்ணு குழந்தை பிறந்து இன்றைக்கி அவங்களுக்கு 1 வயசு ஆகிடுச்சு. எங்களை பார்த்து இன்றைக்கி தான் பார்க்க போகிறாங்க. என்ன ரியாக்ஷன் கொடுக்க போகிறாளோ, வருவாங்களா மாட்டாங்களா, பல்பு வாங்க போகிறோமா, இதே தாங்க யோசனையாக இருந்தது. போனோன்னீங்க அவங்க குட்டி பாப்பாவை வச்சுட்டு அம்மா நின்றுட்டு இருந்தாங்க. சரி இவர்கிட்ட ஃபோன் இருந்தனால எப்படி நான் தான் போய் ஃபஸ்ட்டு தூக்க முடியும். 2 பேர் போட்டி போட்டுட்டு தான் போனோம். போயிட்டு கையை நீட்டணுன்னு வருவாளா வரமாட்டாளான்னு யோசிச்சேங்க. கடைசியில் வந்துட்டு அவர்கிட்டையும் போயிட்டாங்க. எங்களை மேலே கீழேயும் ஸ்கேன் பண்ணிக்கிட்டு யாரா இதுன்னு யோசிச்சுட்டே இருந்தா. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பொம்மை மாதிரி ஒரு குட்டி பாப்பா தூக்கி வச்சுட்டு ஜாலியாக அங்கேயும் ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் எல்லாருமே அங்கே இருந்தாங்க. மாமா, அத்தை, அம்மா, அப்பாவும் வந்துட்டாங்க அங்கேயே. அப்புறம் இதுதாங்க மாமா பொண்ணு. இந்த குட்டி பாப்பா சைஸில் அவங்க அம்மா இருந்தப்ப நான் இடுப்பில் இடுக்கிக்கிட்டு அவ கூட தான் விளையாண்டுட்டுங்க லீவானா வீட்டுக்கு போயிடுவேன். அந்த மாதிரி இருந்துட்டு இப்போ பாருங்கள் அவளோட பாப்பா நான் தூக்கிட்டு சுற்றுற மாதிரி இருக்குது. நாட்கள் எவ்வளோ சீக்கிரமாக ஓடிக்கிட்டு இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. எதெல்லாம் மிஸ் பண்ணமோ அதெல்லாம் இந்த 1 மாதத்துலேயே நம்ம ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு தான் போனோம் அப்படின்னு முடிவு எடுத்தாச்சுங்க. குட்டி பொண்ணோட பேர் சஷ்டிக்காங்க. காரை பார்த்தோன்னே இப்படின்னு ஏதோ கையை காட்டிகிட்டே இருந்தால் கார் ரவுண்ட் போகிறது பிடிக்கும்னு சொல்லிட்டாங்க. லிஸ்ட்டில் நோட் பண்ணி வச்சாச்சு. தாஜா பண்ணுறதுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் இனி பண்ணணும் இல்லைங்க. இன்னும் 3 நாளைக்கு இந்த அத்தையோட டார்ச்சர் தொடர தான் போகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.